போடுவான். வந்தனம் வந்தனம் வந்தனமே வந்தசனம் குந்தனுமே நாடகம் முடிஞ்சதும் வீட்டுக்கு போகணும் வந்தனம் வந்தனமே. ஏப்பா இங்க என்ன குஸ்தியா நடக்க போகுது? என்னமோ தரையெல்லாம் தொட்டு கும்பிடுறேன். அது இல்ல சார், இந்த ஆள் என்ன வக்கீலா வவ்வாலா இப்படி ஆடுறான் இந்த ஆளு? அதானே. நான் தான் சட்டநாதன். என் நண்பன் ராஜாம் திட்டப்படி நடிக்க வந்த சிங்கம். கலை உலகில் நான் ஒரு அங்கம். நான் இருப்பதோ நாடக நடிகர் சங்கம். ஏப்பா நடிப்பு சிங்கம் முன்னால வரக்கூடாது, எங்களுக்கெல்லாம் பங்கம். அப்படி வந்தா எங்க மூஞ்சி எல்லாம் தொங்கும். என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? நான் கட்டபொம்மன் நாடகத்துல வழக்கமா எட்டப்ப வேஷம் தான் போடுவேன். அன்னைக்குன்னு கட்டபொம்மனா போடுறவரு வரல. எங்க நாடக வாத்தியார் என்ன பார்த்து நீ கட்டபொம்மன் வேஷம் போடுன்னாரு. அந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு கிளி கிளின்னு கிழிச்சு விட்டேன். என்ன படுதாவையா? இல்ல, சாக்சன் துறைய அவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டு டங்கு டவர் ஆயிட்டான், டிங்கு டிவர் ஆயிட்டான். எப்படி இருந்தாலும் கடைசியில உன்னை தூக்குறதா போட்டிருப்பாங்க. இல்லையே, எனக்கு தூக்கத்தை மாட்டிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து என் கழுத்துல ஒரு கட்டரம் போயிட்டு இருந்துச்சு. கயிறை இழுக்க போறப்போ நிறுத்துங்கன்னு சொன்னேன். ஒரு தூக்கு கயிற்றில் 2 உயிர்கள் பலியாவது தர்மம் அல்லன்னு சொன்னேன். வெள்ளையனை ஏத்தது கட்டப்பொம்மன் தான், கட்டரும்பு அல்லேன்னு சொன்னேன். சொன்ன உடனே ஜனங்கள்லாம் எழுந்து அடிக்க வந்தாங்களா? இல்லங்க, கட்டரும்பு விடுதலை செய், கட்டரும்பு விடுதலைன்னு சொன்ன உடனே அந்த சீன்ல என் நடிப்பை பார்த்து ஜனங்கள்லாம் குழம்பி போயிட்டாங்க. ஓ மனார். எஸ் பாஸ். நான் மாட்டினா அநேகமா இவனாலதான் மாட்டோம். மிஸ்டர் ரங்கராஜன், பார்த்து அது மேடு இது பள்ளம். என்ன என் பங்களாவை ஒத்து ஒத்து பாக்குறீங்க? இந்த கடுதட்டர் வீட்டை இப்படி கட்டை போட்டு உருட்டி உருட்டி பாக்குறாரு. நம்ம ஊர்ல கடலுக்கு அடியில கண்ணாடி மாளிகை கட்டி வச்சிருக்கமே, அதை பார்த்தா அவர் என்ன செய்வார்? டோன்ட் வரி, சம்பந்தம் முடிட்டோம். சப்மரீன்ல உங்களை கூட்டிட்டு போறேன். ஆல் தி ஜிலேபி ரவுண்டா இருக்கும், மைசூர் பாக் சதுரமா இருக்கும். தட்ஸ் ஆல் தி வைக்கலாய்ஸ். By the by, Mr. Rangarajan, he is my brother Babu, graduate BA. வணக்கம் மாப்ள. Pleased to meet you. She is my sister Somati. இது சமையல் செஞ்சுனா உப்பு சப்பு நோ ருசியோ ருசின்னு இருக்கும். வணக்கம் மாமா. நல்லா இருமா மாப்ள. இதுதான் உங்க என்னுடைய மக ராதா. ஹலோ. ஹாய். சுமதி என் பையன் ராஜா. தெரியுமே. அத்தனை பச்சா கோல்கட்ட முதல்ல டின்னு கட்ட போறானடா. அப்பா இந்த மேக்ஸைனை நான் 7 நாளா தேடிட்டு இருக்கேன். அடப்பா இவங்களா முட்டி செத்து போச்சுடா. அப்பா இது இந்த மேக்ஸைன்னா எனக்கு ரொம்ப உயிருங்க. அதுல என்னாச்சுன்னா ஒரு முக்கியமான நபரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். என்னுடைய ப்ராப்பர்ட்டி 562 கோடி 562 லட்சம் 562 ரூபாய் 562 காசுக்கு இவர் தான் என் லீகல் அட்வைசர். மை நேம் இஸ் சட்டநாதன், MBBS. சட்டம் படிச்சவரு எப்படிமா MBBS சொல்றாரு? அதான்ப்பா எனக்கும் புரியல. இந்த இடத்துல தான் நீங்க குழம்பு வைக்கிறீங்க, குழம்புறீங்க. இவரு ஏற்கனவே MBBS பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் BABL பாஸ் பண்ணாரு. MBBS-உம் இவரே, BABL-உம் இவரே. எஸ் எஸ். ஆமா டாடி, இவ்வளவு படிச்சிருக்கிறதுனால தான் இவர் அங்கிள் லீகல் அட்வைசரா வச்சிருக்காரு. மொத்தத்துல இவர் என்னுடைய ஃபேமிலி டாக்டர் சார். எனக்கு ஒரு தலைவலின்னு போவேன், அமிர்தாஞ்சலம் கொடுப்பேன். வயித்த கொடகொடா கலக்குது சார்ன்னுவேன். சுக்கு காபி போட்டு கொடுப்பேன். எக்ஸ்ரே ஏதாவது எடுக்கிறதா இருந்தா பெரிய டாக்டர் அனுப்பிச்சிருவேன். எப்படி சார் அவசரம்? வெட்றேன். அப்ப நீங்க கருப்பு வெள்ளை 2 கோட்டுமே யூஸ் பண்றீங்க இல்லீங்களா? ஆமாங்க. காலையில கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போவேன். சாயங்காலம் வெள்ளை கோட்டை போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வருவேன். அங்க கிளைண்ட், இங்க பேஷண்ட். அங்க சாட்சி குண்டுல இருக்கிறவனை உழுக்கு உழுக்குன்னு உலுக்கி எடுப்பேன். இங்க தெர்மாமீட்டரை குழுக்கு குழுக்குன்னு குலுக்கி எடுப்பேன். அங்க கேஸ் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பீசு. இங்க நோயாளி செத்தாலும் பழைச்சாலும் பீசு. ஆக மொத்தம் அங்க நீதி, இங்க வியாதி. இவர் ஒரு தனிப்பட்ட ஜாதி. நடக்க வேண்டிய விஷயத்தை பத்தி பேசுவோமே. பாஸ், சம்பிரதாயப்படி உங்க தங்கச்சிக்கு நீங்க என்னென்ன சீதனமா தர போறீங்கன்றத சொல்லிட்டா அத அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. What is the meaning of சம்பிரதாயம்? ஓ, வரதட்சணையோ? இந்த வீட்ல யாராவது வரதட்சணை கிரதட்சணை கேட்டீங்க உள்ள தள்ளிடுவ ஜாக்கிரதை. ஏதோ தங்கச்சி மேல ஒரு பாசம் வச்சு ஒரு 5 கோடியோ 10 கோடியோ தர்மமா தர எடுத்துக்கோ. நீங்க எது செஞ்சாலும் எங்களுக்கு சம்மதம். சட்டநாதன், do one thing. மலேசியாவுல 10 கோடி ரூபாய் ரப்பர் எஸ்டேட் இருக்குது. அதை என் மாப்பிள்ளை பேர் மேல டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க. ஐயா, அப்படியே செய்து முடிக்கிறேன். மிஸ்டர் ரங்கராஜன், உங்க மாப்பிள்ளைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? That's the point. சார், மிஸ்டர் கிருஷ்ணன், கட்டி முடிஞ்ச கோபுரம், நான் கொட்டி கிடக்கிற செங்கல், ஏதோ என் சக்திக்கு தகுந்தபடி
பொண்ணு வைக்க வேண்டிய இடத்துல பூவை வைக்கிறேன். வாரே வா, அதற்கா சதற்கா அதிரம் தானா? நாங்க 24 கேரட்ல தங்கத்தை வைப்போம், நீங்க பூவை வைப்பீங்களோ? பூவை எவனாவது கிராமத்துல இருந்து ரெட்ட மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வருவான், அவன் காதுல வைங்க. சார், எங்களை பத்தி அவ்வளவு மட்டமா நினைக்காதீங்க, எங்களுக்கும் பிரஸ்டீஜ் இருக்கு. ராஜா பேசாம இருங்கப்பா, நாம அவ்வளவு கதி கிட்ட போயிட்டோம். அவங்க அளவுக்கு நமக்கு வசதி இல்லைனாலும் ஓரளவுக்கு வசதி இருக்கு. எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இதையும் நாம சொல்லலைன்னா நம்மளை பத்தி அவங்களால தெரிஞ்சுக்க முடியாதே. இத பாருங்க, எங்க அப்பா மான மரியாதை உள்ளவர், எந்த வகையிலும் அதை விட்டு கொடுக்க மாட்டார். ராஜா பேசாம இருங்கப்பா. எங்க அப்பா சார்பா நான் சொல்றேன், எங்க வீட்டை தவிர எங்க அப்பாவுக்கு 5 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அது அப்படியே என் தங்கச்சிக்கு சீதனமா உங்க தம்பி பேர்ல, அதாவது பாபு பேர்ல எழுதி கொடுத்துறோம். எக்ஸ்கியூஸ் மீ. ராஜா இங்க வா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய், உன் மனசுல என்னடா நினைச்சிருக்கிற? உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதி வைக்க சொல்றீங்க, அப்புறம் நம்ம என்ன ஆகிறது? நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. 10 கோடி ரூபாய் ரப்பர் எஸ்டேட் என் பேர்ல எழுதி வைக்க போறாருல, இதையும் நாம செய்யலன்னா மேற்கொண்டு நாம ஒண்ணும் எதிர்பார்க்க முடியாத. என்ன சொல்றேன்? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை நீயா பேசுற? எப்படி எப்படி பழைக்கணும்னு தெரியாம இருந்தேன். இப்ப உங்களை பார்த்துதான் எப்படி பழைக்கிறதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜா, இப்ப தாண்டா என் மனசு கொழுந்தது. ராஜா சொன்ன மாதிரி என் சொத்து பூராவையும் உங்க தம்பி பேர்ல எழுதி வச்சிடுறேன். இங்கதான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. நீங்க எழுதி தர்ற சொத்து என் தம்பி பேர் மேல இல்ல, உங்க மருமகன் பேர்ல. என்ன ஐயா நல்ல வசனமுங்க. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் தங்கச்சியும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கணும். ஏன்னா எங்க அப்பா தங்கச்சியை ரொம்ப செல்லமா வளர்த்தார். ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களே. நான் ஒத்துக்கிறேன் சார். இங்கே தங்கட்டும், இங்கே குளிக்கட்டும், இங்கே சாப்பிட்டோம். சரிதான். அப்ப கல்யாணத்தை எங்க வச்சுக்கிறது? இதே ஊர்ல தான் நடத்தணும் சார். கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா செலவையும் நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க ஒரு பைசா கூட செலவு பண்ணக்கூடாது. என்னப்பா சொல்றீங்க? நோந்தல், please. என்னதான் கோடிக்கணக்கான பணம் நான் வச்சிருந்தாலும் மனசு ரொம்ப வேதனைப்படுது சார். அட்லீஸ்ட் ஒரு இன்விடேஷன் பிரிண்ட் பண்றதுக்காவது எனக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் சார். இன்விடேஷன் செலவு. ஆமா. ஓகே செக்ரட்டரி. எஸ் பாஸ். இந்த உலகத்துல எந்த கோட்டீஸ்வரனும் அந்த மாதிரி இன்விடேஷன் அடிச்சிருக்க கூடாது. நமக்கு சொந்தமான ரப்பர் எஸ்டேட் இருக்கு. இன்விடேஷன் அட்ரா ரப்பர்ல இழுத்து பண்ணிட்டான் அவன். நமக்கு என்ன? ஒரு குரங்கு அடிச்சிட்டு வர்றாங்க. பயமுடுங்க சார். அவர்தான் மிஸ்டர் ஜே ஜே ஜூ. இந்த குரங்கா? மிஸ்டர் ஜே ஜே ஜூ, இதுதான் என்னுடைய சம்பந்தி. இவரு கை கொடு. ரவுடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஜே ஜே ஜூவின் பிறந்த நாளுக்கு வந்திருக்கும் உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். குறிப்பா ஜே ஜே ஜூவினுடைய பிறந்த நாள் நான் எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டுல தான் கொண்டாடுறது வழக்கம். அந்த பாக்கிய தமிழ்நாட்டுக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. ஜே ஜே ஜூவினுடைய பிறந்த நாள் செலவை என் சம்பந்தி ஏத்துக்கிட்டார். இதுக்கு அவருடைய எதிர்காலம் எப்படி பின்ன போது பாருங்க நீங்க. அது பின்னுதோ பிரிக்குதோ பின்னாலதான் தெரியும். ஜே ஜே ஜூ, கேக் வெட்டுறீங்களா? ஏன் கேக் வெட்ட மாட்டேன்றாரு? என்ன கோபம் இவருக்கு? அவரிடம் இருப்பது அது ஒன்றுதானே. ஏமா மாமனார்கிட்ட ஏதோ பிரசன்ட் கேட்கணும் சொன்னியே, கேளமா. அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. அது அங்கிள். என்னம்மா? ஜப்பான்ல இருக்கிற இவருடைய ஃபேக்டரி உனக்கு வேணும்னு சொல்றியா? அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாதுமா. Why not? Why not, Mr. ரங்கராஜன்? பரந்த உள்ளம், குழந்தை உள்ளம். குழந்தை கேக்குது. ஏமா அந்த ஃபேக்டரி தானே வேணும்? ஆமா அங்கிள். எடுத்துக்கோ அந்த ஃபேக்டரியை. ஏன் சார், இது என்ன பர்மா பஜார்ல விக்குது எடுத்து கொடுக்கறதுக்கு? அதானே. Shut up your nasty mouth. சட்டநாதன், ஜப்பான்ல இருக்கிற VCR ஃபேக்டரியை குழந்தை மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நம்ம சம்பந்திக்கு ரொம்ப தாராளமான. அதனால தான் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாரு மாப்பிள்ள. கிருஷ்ணா, நான் சொல்றேன்னு வருத்தப்பட்டுக்க கூடாது. அவ்வளவு பெரிய ஃபேக்டரி இந்த பொண்ணுக்கு ஃப்ரீயா கொடுத்தா அது மேல அக்கறை இல்லாம போயிடுமே. நன்றாக சொன்னீர். இப்ப நீங்க என்னதான் பண்ண சொல்றீங்க? கிருஷ்ணா, பத்திர செலவையாவது அவங்க ஏத்துக்கிட்டாதான் ஃபேக்டரி மேல பொறுப்பு வரும். ஆமாப்பா, அங்கிள் சொல்றது நியாயம்தான்.
இத பத்தி நீங்க சிவியரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருங்க. நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அந்த பெரிய பங்களா இருக்குதே, உங்க மாப்பிள பாபு பேர்ல எழுதி வச்சிருங்க. ஜப்பான் ஃபேக்டரி இருக்குதே, அதுக்கு உண்டான பத்திர செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதுவும் நல்ல யோசனை தான்ப்பா. எப்படியோங்க அந்த ஜப்பான் ஃபேக்டரி என் பொண்ணுக்கு கிடைச்சா போதும். நீங்க சொன்ன மாதிரியே என் பங்களாவை என் மாப்பிள்ளை பேர்ல எழுதி வச்சிடறேன். அப்போ நாங்க வர்றோம். இங்க வாயா. என்ன? ரயில் புழுவேன், கப்பல் புழுவன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த போறானே ஏரோப்ளான் புழுவேன், கோடிக்கணக்கில புழுவுறாங்க. ஏயா, உங்களோட சேர்ந்து ஒத்து ஊதுறனே, எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? கவலைப்படாத, கடலூர் இருக்கிற கடலை ஃபேக்டரி உனக்கு தான். எனக்கு தான். உனக்கு தான். எனக்கு தான். உனக்கு தான். அடே அப்பா, என்கிட்ட உள்ள புழுவுறாங்க. இனிமே இவங்க சவாசமே வச்சுக்கிட